அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இது கட்டாயம் செய்தியாக வேண்டும், இல்லை என்றால் ஆதார் அட்டை செல்லாது என்று தமிழக அரசு தீவிரமாக அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3 முக்கியமான அவசரமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்டேட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆதாரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உயிர் நாடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆதார் இல்லை, எந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு நீங்க கேட்டு போனாலுமே ஏதாச்சும் நீங்க தேவைப்பட்டா கூட ஆதார் அட்டை இருக்குதா அப்படின்ட்டு தான் கேட்கறாங்க. ஆதார் நம்பர் இருந்தாதான் நீங்க எந்த வேலையுமே செய்ய முடியும். ஆதார் அட்டை நீங்க இதை செய்யல அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேதிக்குள் நீங்க செய்யணும். செய்யலைன்னா கண்டிப்பா ஆதார் அட்டை செல்லாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதார் புதுப்பிப்பு, அதாவது ஆதார் அட்டை அப்டேட் பண்ணணுங்க. கடைசி தேதி, அந்த கடைசி தேதிக்குள்ள நீங்க பண்ணணும். ஸோ ஆதார் அட்டையை ஆன்லைனில் இலவசமாக பண்ணணும். நீங்க அதுக்கு மேல பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி தான் நீங்க அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது சப்போஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஆதார் அட்டை செல்லாது. இது தமிழக அரசால் எடுக்கப்பட்ட ஒரு அதிரடியான ஒரு முடிவாகும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்க அப்டேட் பண்ணணும், நீங்களே ஆன்லைன்ல எப்படி அப்டேட் பண்ணணும், ஸோ போன்லயே நீங்க அப்படியே சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆதார் சேர்க்கை மற்றும் புதுப்பிப்பது விதிமுறைகளின்படி 2016 படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் ஆதார் சேர்க்கை தேதியிலிருந்து ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் மேலாக தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும். அதன்படி UIDAI என்ற இணைய தனித்துவ அடையாள ஆணையம் மக்கள் ஆதார் அட்டை புதுப்பிப்பை, அதாவது அடையாள சான்று POL மற்றும் முகவரி சான்று POA ஆவணங்களை புதுப்பிக்குமாறு வலியுறுத்தி வருகிறது. அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிப்பது, ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்கவும், துல்லியமான மக்கள் தொகை தகவல்களை வழங்கவும் உதவும். ஸோ அடுத்ததான் ஆதார் புதுப்பிப்பு கடைசி தேதி. ஆதார் புதுப்பிப்புக்கான ஆவணத்தை இலவசமாக பதிவேற்றுவதற்கான அப்டேட் பண்ண கடைசி தேதி ஜூன் 14ஆம் தேதி வரை இதற்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதற்கு மேல் பிறகு ஜூன் 14, 2025க்கு பிறகு ஆதார் அட்டைக்கான முகவரி, அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா அடுத்துதான் ஆரம்பத்தில் UIDAI என்ற இந்த ஆதார் அட்டை ஆவண புதுப்பிப்பு வசதியை ஆன்லைனில் செப்டம்பர் 14, 2024 வரை இலவசமாக வழங்கியது. பின்னர் டிசம்பர் 14, 2024 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 14, 2025 வரை நீட்டிக்கப்பட்டது. இதனால் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்கும் வசதி மை ஆதார் போர்ட்டலில் ஆன்லைன் ஜூன் 14, 2025 வரை இலவசமாக இருக்கும். ஆதார் அட்டை புதுப்பிப்புக்கான கட்டணம் ஜூன் 14 14ஆம் தேதி 2025 வரை மை ஆதார் போர்ட்டலில் ஆன்லைன் ஆதார் அட்டை புதுப்பிப்புக்கு எந்த கட்டணமும் இல்லை. இருப்பினும் நீங்கள் ஒரு நேரடி ஆதார் மையத்தில் ஆஃப்லைனில் செய்தால் இந்த புதுப்பிப்பு வசதி இலவசம் அல்ல. உங்கள் ஆதார் அட்டைக்கான ஆவணங்களை ஆதார் மையங்களில் புதுப்பிக்கும் போது ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. நீங்களே பண்ணீங்கன்னா ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நெட் சென்டர்ல போயிட்டு பண்ணீங்கன்னா 50 ரூபாய் கண்டிப்பா காசு வாங்கிடுவாங்க. சரிங்களா? நீங்களே மை ஆதார் ஆப்ஷன்ல வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அது என்ன எப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜூன் 14, 2025 பிறகு உங்கள் ஆதார் அட்டை ஆவணங்களை மை ஆதார் போர்ட்டலில் ஆன்லைன் புதுப்பிக்க 25 கட்டணம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஜூன் 14க்குள்ள நீங்க ஃப்ரீயா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஜூன் 14க்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லாகினுக்கும், அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்ணும்போது 25 ரூபாய் நீங்க கட்டி தான் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க எனக்கு தெரியல, நான் போன்ல பண்றதுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நெட் சென்டருக்கு போனீங்கன்னா 50 ரூபாய் அங்க கட்ட வேண்டியிருக்கும். ஸோ நீங்க என்னதான் சார் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே நான் சொல்றதை வச்சு
நான் எப்படி தெளிவா சொல்றேனோ அதே மாதிரி ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? கடைசி தேதிக்கு முன் ஆதாரை புதுப்பிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஆதார் அட்டைதாரர்கள் ஆதார் அட்டைக்கான சம்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்ட தங்கள் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றம் புதுப்பிக்குமாறு UIDAI கேட்டுக்கொண்டுள்ளது. ஒரு தனிநபர் ஜூன் 14, 2025க்கு முன் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் எனது ஆதார் போர்ட்டலில் 25 அல்லது நேரடி ஆதார் மையங்களில் ₹50 கட்டணம் செலுத்தி தங்கள் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பது எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மை ஆதார் போர்ட்டலுக்கு செல்லணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் மை ஆதார் போர்ட்டல் போயிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்ல என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த 2வது ஸ்டெப்பா வந்து உள்நுழைப்பத்தன், அதாவது பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த லாகினை நீங்க கொடுக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேப்சா போட்டு உங்களோட ஆதார் எண்ண கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு OTP பொத்தானை கிளிக் செய்வோம். அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரு லாகின்ல இங்க லாகின் இருக்கு இல்லையா? அந்த லாகினை கொடுத்து, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மை ஆதார்ன்ற கூகுள்ல சர்ச் பண்ணணும். அதை சர்ச் பண்ணி அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மாதிரி லாகின் இந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். வெல்கம் டு மை ஆதார் லாகின் ரைட் சைட்ல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், கேப்சா கேட்கும். அதை கொடுத்து நீங்க OTP வர வச்சீங்கன்னா உங்க ஆதார்ல இருக்கிற நம்பருக்கு OTP வரும். ஸோ அதை OTP வர வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இங்க இது இருக்கு பாத்தீங்களா? என்டர் கேப்சா உங்களுடைய ஆதார் நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஆவண புதுப்பிப்பு பொத்தானை கிளிக் செய்வோம். உங்களுக்கு எது நீங்க ஃபில் பண்ணணுமோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ, ஓகேங்களா? டாக்குமெண்ட் அப்டேட்டா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடு ஆதாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் EDI ஆதார் நம்பரா, இல்ல வெரிஃபை இமெயில் மொபைல் நம்பரா, பேங்கிங் சீடிங் ஸ்டேட்டஸா, இல்ல வந்து லாக் அன்லாக் ஆதாரா, இல்ல வந்து VID ஆபரேட்டர் ஜென்ரேட்டரா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயமோ அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாக்குமெண்ட் வெப் தான் அப்டேட் தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து வழிகாட்டுதல்களை படித்த பிறகு அடுத்த பொத்தானை கிளிக் செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்கள் மக்கள் தொகை விவரங்களை சரிபார்க்கும் பக்கத்தில் மேல உள்ள விவரங்களை சரியாக என்பதை சரிபார்த்து பெட்டியை கிளிக் செய்து அடுத்த என்பதை கிளிக் செய்வோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்ன்றதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றி சமர்ப்பிப்பு என்பதை கிளிக்னு நீங்க நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ல நீங்க எதுவும் சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது வந்து உங்களுடைய மெயில் ஐடி. ஓகேங்களா? மெயில் ஐடி கரெக்டாக நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்கள் ஆதார் அட்டை வந்து விவரங்கள் 7 நாட்களுக்கு அப்புறம் வந்து புதுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததா வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் அட்டை முகவரியை ஆன்லைன்ல வந்து புதுப்பிக்கணும்னா இந்த ஸ்டெப்ல நீங்க பயன்படுத்தணும். அதுல உங்கள் ஆதார் அட்டையை உங்கள் மக்கள் தொகை விவரங்களை பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் ஆகியவை பொருந்தினால் மட்டுமே உங்கள் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்க முடியும். அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களிலும் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களிலும் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் முதலில் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை புதுப்பித்து பின்னர் அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து அடுத்ததான் மை ஆதார் போர்ட்டலில் செல்லணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்றதுக்கு, ஓகேங்களா? நேம் அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்ல பண்ணணும். அதே தான். ஓகேங்களா? மை ஆதாருக்கு போறீங்க. அதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா ஃபில் பண்ணி OTP வர வச்சு நெக்ஸ்ட் போறீங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அப்டேட்டா அடுத்தடுத்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சீக்கிரமா பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் பண்ணணுமோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே போட்டிருக்கணும். அந்த நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து நானே வந்து எல்லாருக்குமே அப்டேட் பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.